எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் எதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் பேசிக்காக என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செஞ்சால் அந்த ப்ராப்ளம்லாம் வராது அப்படின்றது தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபால்ட்டுலாம் நமக்கு ஃபோனில் வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹியரிங் வால்யூம் இருக்குது இல்லைங்களா, காதில் வச்சு கேட்கும்போது அது லோவாக கேட்கும் அந்த சவுண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ரிங்டோன் நல்லா அடிச்சுருந்துருக்கும், அது திடீர்னு சவுண்டு கம்மியாயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைக்குன்னு சொல்லுவோம். மைக்குன்றது நம்ம பேசும்போது ஆப்போசிட் பார்ட்டி கேட்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் சில நாள் கழிச்சு என்ன ஆகுனா லோ ஆயிரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயின் இம்பார்ட்டன்ட் சார்ஜிங் ஃபால்ட்டு, சரிங்களா. இதுதான் நிறைய பேருக்கு ரெகுலராக அடிக்கடி ஃபேஸ் பண்ணுறது, இந்த சார்ஜிங் கம்ப்ளைண்ட் தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று மெயினான ஃபால்ட்டு பார்த்திங்கன்னா, ஃபோனு நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்திருக்கும், அதுக்கப்புறம் திடீர்னு ஸ்லோவாகிடும், ஹேங் ஆகும். எதனா ஒன்று டச் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஸ்லோவாக கழிச்சு ஆப்ரேட் ஆகும். அதுக்கும் சொல்யூஷன் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில ஆப்லாம் பார்த்திங்கன்னா சில நேரம் டக்குன்னு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஆப் திடீர்னு வேலை செய்யாமல் போயிடும், அதுவும் அந்தமாதிரி ப்ராப்ளம் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரியோட லைஃப் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, சார்ஜெலாம் எந்த அளவுக்கு ப்ராப்பராக போடணும் அப்படின்றத பற்றியும் தான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மொபைல்லாம் இப்போது மேனுஃபேக்சரிங் பண்ணுற மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமிங் தான் யூஸ் ஆகிற மாதிரி, மேக்ஸிமம் ஒரு 1 இயர் 1.5 இயர் 2 இயர்ஸ் வர மாதிரி தான் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களே. அந்த மாதிரி இருக்கும்போது அதை நம்ம இன்னும் கொஞ்சம் எப்படி நம்ம அந்த லைஃப் டைமை கொஞ்சம் எக்ஸஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, தண்ணியில் தெரியாமல் போட்டுருவாங்க, அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஹெட்ஃபோன் ப்ராப்ளம் வரும். சில பேர் அடிக்கடிக்கு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோலாம் சொல்ல போகிறேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அந்த இயர் ஃபால்ட்டுக்கு, அதாவது இயரிங் வால்யூம் வந்து நல்லா கேட்டு வந்துருக்கும், திடீர்னு லோவாக கேட்கும். அதாவது ஆப்போசிட்லேருந்து உங்கள்கிட்ட பேசுகிறவங்களுக்கு வாய்ஸ் லோவாக கேட்க ஆரம்பிச்சிடும். சப்போஸ் அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் கால் பேசும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் வால்யூம் பட்டன் இருந்ததுன்னா அந்த வால்யூம் பட்டனில் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் அதுனா வேணால் தெரியாமல் கைப்பட்டு லோ ஆகிருந்தால் கூட உங்களுக்கு லோவாக கேட்கும். அதனால் அந்த வால்யூம் அப்பு பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கால் பேசும்போது நீங்கள் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் அது அந்த இயரிங் வால்யூமுக்கு அது ஒர்க் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் அது ஃபுல்லாக தான் இருக்குது அப்பயும் லோவாக கேட்குது அப்படின்னா நீங்கள் அந்த காதில் வச்சு பேசும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபில்ட்ரு மாதிரி இருக்கும், அது ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் மாறும். அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மண்ணெலாம் அடைச்சிட்ருக்கோம், நம்ம டஸ்ட்டுலாம் வருது இல்லைங்களா, அந்த டஸ்ட்டுலாம் அடைச்சின்னு இருக்கும். அதை நீங்கள் நார்மலாக நம்ம ப்ரஷ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஒரு ப்ரெஷ், அது பொது ப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க, கொஞ்சம் ஆடாக வேண்டாம், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி ப்ரெஷ் வாங்கிக்கோங்க. அந்த ப்ரெஷ் வாங்கி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த சின்னதாக ஃபில்ட்ரு வச்சுருப்பாங்க ஃபோனாண்ட, அந்த நீங்கள் காது கிட்டே வச்சு பேசும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு அந்த இடத்துல உங்களுக்கு அது ஃபில்ட்ரு நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடம் பார்த்தீங்கன்னா டஸ்ட் ஆகிட்டு இருக்கும். அதை ஜஸ்ட்டு ப்ரெஷ்ஷை வச்சு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள், அதுலேயே கிளியர் ஆகிடும். சப்போஸ் அது கிளியர் ஆகாத பட்சத்தில் ஒன்றும் இல்லை, சின்னதாக குண்டூசி மாதிரி இருக்குது இல்லைங்களா, குண்டூசினா இல்லை பின்னுனா எடுத்து ஜஸ்ட் ஒரே ஒரு சின்னதாக ஃபஸ்ட்டு காது கண்டை வச்சு பாருங்கள், அந்த சவுண்டு எங்கே வச்சா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா கேட்குதோ அந்த இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் மட்டும், ரொம்பலாம் ஆடாலாம் ப்ரெஸ் பண்ணாதீங்க, லைட்டாக ஒரே ஒரு குத்தி விடுங்க, நார்மலாக கேட்க ஆரம்பிச்சிடும். சப்போஸ் அது பண்ணியும் உங்களுக்கு அதே மாதிரி தான் லோவாக கேட்குது அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் எதனா சர்வீஸ் சென்டரில் கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்பீக்கர் மாற்றி கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி நான் சொன்ன அந்த 2 இதுலேயும் 99% ஓகே ஆகிடும் உங்கள் ப்ராப்ளம், சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் அந்த ரிங்டோன் வால்யூமும் ஃபஸ்ட்டு நல்லா அடிச்சுருந்துருக்கும், இப்போ ஸ்லோவாக ஆகிட்டுருக்கும், அதுக்கும் அதே சேம் மெத்தட் தான். அந்த ரிங்டோன் சவுண்டு வந்தது இல்லைங்களா, அந்த இடத்தாண்ட பார்த்தீங்கன்னா நம்ம டஸ்ட்டு எதனா போய் அடைச்சிருந்துருக்கோம், அந்த இடத்துலையும் அதேமாதிரி ப்ரெஷ்ஷில் க்ளீன் பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஓகே ஆகாத பட்சத்தில் அந்த இடத்துல நீங்கள் திருப்பியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக இந்த இடத்துல கொஞ்சம் நிறையவே 2-3 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதனால் ஏன்னா இங்கே எதுவும் பிரச்சனை கிடையாது, அதனால் இங்கே ஒரு 2-3 இடத்துல கொஞ்சம் ஹோல்ஸ் குத்தி பாருங்கள், அந்த சவுண்டு வர இடத்துல ஓரளவுக்கு 90% ஓகே ஆகிடுங்க. அதுக்கப்புறம் சேம் வால்யூம், மைக் வால்யூம் சொல்லியிருக்கேன். அந்த மைக் வால்யூம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசுகிறது ஆப்போசிட் பார்ட்டிக்கு திடீர்னு லோவாக கேட்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபோன் நீங்கள் காது கிட்ட வச்சு பேசும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் வாய்க்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த மைக்குக்குன்னு ஒரு ஹோல்ஸ் வச்சுருப்பாங்க, சின்னதாக, ரொம்ப பெருசாலாம் இருக்காது, சும்மா மைனூட்டாக இருக்கும் அந்த ஹோல்ஸு. அந்த ஹோல்ஸில் ஏதாவது மண் அடைச்சிருக்கா பாருங்கள். சப்போஸ் மண் அடைச்சிருந்துச்சின்னா அதே மாதிரி சேம் மெத்தட் தான், ஒரு பின்னை வச்சு லைட்டாக குத்துனீங்கன்னா அந்த மண் கிளியர் ஆயிரும், அதுக்கப்புறம் நார்மலாக கேட்க ஆரம்பிச்சிடும். சப்போஸ் பண்ணியும் உங்களுக்கு அது லோவாக தான் கேட்குது அப்படின்னாங்கன்னா உள்ளே ஒரு சர்க்யூட் போர்டு ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த மைக்குக்கு சார்ஜிங் ஜாக்கு எல்லாம் சேர்ந்து வர மாதிரி சில ஃபோனில் இருக்கும், சில இதில் ஹெட்ஃபோனும் சேர்ந்து வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் வந்துன்னா சர்க்யூட் போர்டு மாற்றினா 90% ஓகே ஆயிருங்க.
அதுக்கப்புறம் மெயின் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஃபால்ட்டு தான். இதுதான் நிறைய பேருக்கு ரெகுலராக வர ஃபால்ட்டு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெகுலராக சார்ஜ் போட்டு வந்துருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஏறாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க இந்த ஒயரை ஷேக் பண்ணி பார்ப்பாங்க. ஷேக் பண்ணி பார்த்தா ஒரு பொசிஷனில் அது ஏறும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க இந்த பொசிஷனில் தான் வச்சா ஏறுது போல இருக்குதுன்னு ஒயரை ஒரு பக்கம் திருப்புறது, சார்ஜிங் ஜேக்காண்டா அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு சார்ஜ் போட்டு ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த சார்ஜ் ஏறலை அப்படின்ற ஒரு நார்மலாக ஏறிட்டு இருந்தது திடீர்னு ஏறலை அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த சார்ஜிங் கேபிளை ஃபஸ்ட்டு மாற்றி பாருங்கள். அதுலேயே 90% ஓகே ஆகிடும். நீங்கள் இந்த கேபிளை மடக்கி வைக்கிறதுனால அப்போ வேணால் உங்களுக்கு ஏறும். நீங்கள் அந்த மாதிரி மடக்கி வைக்கும்போது உள்ள ஃபோனுக்குள்ளே அந்த சார்ஜிங்கோட ஜாக்கோட பொசிஷனும் உங்களுக்கு மாறிடும். அப்போ நீங்கள் என்ன ஆகுனா, கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் நல்ல கேபிள் போட்டால் அதில் சார்ஜ் ஏறாமல் போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு சார்ஜ் ஏறலை அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு சார்ஜிங் கேபிளை மாற்றி பாருங்கள். கேபிள் மாற்றியும் ஏறலை அப்படின்னா அந்த சார்ஜிங்கோட ஹெட்டு வருது இல்லைங்களா, அதை மாற்றி பாருங்கள். சரிங்களா, இதுலேயே மோஸ்ட்லி ஓகே ஆகிடும். இதெல்லாம் தாண்டியும் உங்களுக்கு அதில் சார்ஜ் ஏறலை அப்படின்ற பட்சத்தில் அந்த சார்ஜிங் ஜாக்கோ என்ன ஆகுனா, நாளாக இந்த மண்ணு அதெல்லாம் பட்டு ஒரு மாதிரி டஸ்ட்டாக ஆரம்பிச்சிடும். அதுவும் ப்ரொசீஜர் படி நீங்கள் லைட்டாக க்ளீன் பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஏறலை அப்படின்ற பட்சத்தில் ஃபைனலாக சார்ஜர்லாம் நல்லா இருக்குது, மொபைலில் தான் ப்ராப்ளம்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, பக்கத்தில் எதனா சர்வீஸ் சென்டரில் கொடுத்தீங்கன்னா அது ஜாக் மட்டும் மாற்றுறது. அப்படி இல்லைன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த மைக்குக்கும் அந்த சார்ஜிங் போர்டோடு தான் சேர்ந்து வரும். அந்த மாதிரி வந்ததுன்னா அவங்க மாற்றி கொடுத்துருவாங்கங்க. மெயின் அதுதான். நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் அந்த ஒயரெல்லாம் வலிச்சு வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா 2 செலவு தான் ஆகும். ஏன்னா நான் மொபைல் கடை வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு நான் இதில் சொல்கிறேன். ஏன்னா நம்ம கடையிலே நிறைய பேர் சார்ஜ் ஏறலைன்னு எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம சார்ஜ் பின்னு மாற்றி கொடுப்போம். அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு போய் போட்டாங்க சார்ஜ் ஏறலைங்க அப்படின்வாங்க. அப்போ அவங்க சார்ஜர் எடுத்துன்னு சொன்னால் சார்ஜரும் போயிருக்கும். அப்போ அவங்களுக்கு 2 செலவு ஆகிடுது. அதனால தான் உங்களுக்கு நான் இந்த ஐடியா சொல்கிறேன். நான் சார்ஜ் ஏறலைன்னா கேபிள் மாற்றுங்க. கேபிள் மாற்றியும் ஏறலை அப்படின்றதுல ஹெட்டு, அதுக்கப்புறம் ஃபைனல் தான் நீங்கள் மொபைலுக்கு அந்த ஜாக்லேயே நீங்கள் கை வச்சு இது பண்ணணும். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஹேங் ஆகுது, ஸ்லோ ஆகுது அப்படின்ற கம்ப்ளைண்ட் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய நம்ம இந்த வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுறோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய இமேஜஸ்ஸு, வீடியோஸு, அதுமாதிரி நம்ம ஃபேஸ்புக்கில் பார்க்குற அந்த வீடியோலாம் நல்லா இருந்தால் அந்த மாதிரி வீடியோ எல்லாம் எடுக்கிறது இதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்போம். இது என்ன ஆகுனா, ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டோரேஜின்னு இருக்குது. அந்த ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா நாளாக பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா அந்த ஃபோனோட ஆப்ரேஷன் ஸ்லோ ஆயிரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சப்போஸ் வாட்ஸ்அப்பில் எதனா இமேஜ் வருது, அன்வான்ட் இமேஜஸ்லாம் வருது அப்படின்னா மோஸ்ட்லி அதெல்லாம் டிலீட் பண்ணிவிடுங்க. அப்போவே தேவையில்லை அப்படின்னா அப்போவே டிலீட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் அப்புறமா டிலீட் பண்ணலாம் அப்படின்னு விட்டிங்கன்னா அது 4 ஹவர்ஸ் அது தேவையில்லாமல் எடுத்து அடைச்சிட்ருக்கோம். அதே மாதிரி நீங்கள் எதனா ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, சும்மா தெரிஞ்சவங்களுக்கு கல்யாணத்துக்கோ எதுக்கோ போகிறீங்க அப்படின்னா அங்கே என்ன பண்ணுவீங்கன்னா கேமராவில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவீங்க. மோஸ்ட்லி நீங்கள் இந்த மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய எம்பி பிடிக்கும் உங்களுக்கு. சப்போஸ் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான உங்களுக்கு வீடியோ அது தேவைப்படும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அதெல்லாம் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. பென்ட்ரைவ்லையோ இல்லை சிடிலையோ அந்த மாதிரி எதனா காப்பி பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிவிடுங்க ஃபோனில். ஏன்னா ஃபோனில் ஸ்டோரேஜ் எந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு அதோட ஆப்ரேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா, மெயின் இதை பண்ணாலே உங்களுக்கு, அதாவது ஸ்டோரேஜை கிளியர் பண்ணிங்கனாவே நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 64 GB இருக்கிற ஒரு ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 30 GBக்கு மேலே ஃபுல்லாகிடுச்சுன்னா அந்த ஃபோன் கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, நீங்கள் மோஸ்ட்லி அந்த 30 GBக்குள்ளேயே அந்த ஃபோனோட ஆப்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேங் ஆகுது, அதெல்லாம் உங்களுக்கு இந்த பிரச்சனையே வராதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில ஆப்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாமல் போயிடும். அப்போ அந்த மாதிரிலாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்புக்கு அப்டேட்டுன்னு ஒன்று கொடுத்து வச்சுருப்பாங்கங்க. அந்த ஆப்பை நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக அதுவே நம்மளுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இல்லைனா நம்ம போய் உள்ளே போய் அப்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு அது ஒர்க் ஆகும். இல்லைனா ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாமல் போயிடும். அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தான் அப்டேட் பண்ணாமல் நீங்கள் விட்டுட்டு இருப்பீங்க. லாஸ்ட்டாக எதனா ஒரு அப்டேட் பண்ணி அந்த டேட்டோட யூஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. அவங்க அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் நிறைய அப்டேட் விட்ருப்பாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு டைமுக்கு அப்புறம் வாட்ஸ்அப்பில் வேலை செய்யாமல் போயிடும். அப்போ அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்டேட்டுன்னு கேட்கும். அப்டேட் கொடுத்துருங்க. அதே மாதிரி நீங்கள் எந்தெந்த ஆப்பில் மெயினாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்பில், சப்போஸ் கூகுள் பே யூஸ் பண்ணுறீங்கன்னா கூகுள் பேலாம் பார்த்தீங்கன்னா வாரம் கூட அப்டேட் வருது. அதுமாரி பேடிஎம்மு, ஃபோன்பே இப்போ நிறைய நமக்கு அதுக்கெலாம் யூஸ் ஆகுது யூபிஐ ட்ரான்சாக்ஷனுக்கு. அதனால் அந்த மாதிரி ஆப்லாம் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த இதிலெல்லாம் பேமெண்ட் அனுப்பும் போதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும். இல்லை எரர் பேலன்ஸ்லாம் செக் பண்ணுறீங்க அப்படின்னா எரர்லாம் காமிக்கும். அதனால் அப்பப்போ அந்த ஆப்பில் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி இது பண்ணாலே 90% ஓகே ஆகிடும். அதே மாதிரி இந்த ஆப்லாம் சில பேர் அப்டேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில நேரம் ரொம்ப நேரம் பெண்டிங்லேயே சுற்றிட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் ஆச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் அதே மாதிரி அந்த ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி ரைட் சைட் கார்னரில் உங்களோட இமெயில் ஐடியோட ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்டேட்டுன்னு கொடுத்து நிறைய ஆப் ஒரே நேரத்தில் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா நீங்கள் எது பண்ணாலும் எந்த ஆப்புமே அப்டேட் ஆகாது. அப்போ என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் கேன்சல் ஆள் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவைப்படுற ஆப்பை மட்டும்
அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயே போய் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் ஆட்டோ அப்டேட்டுன்னு கூட இருக்கும், அதை கூட ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு மேனுவலாக நீங்கள் எந்த ஆப்பை அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்பெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட்டோ அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஆப்புமே அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட லைஃப் எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா புதுசாக ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணும்போது சார்ஜில் நல்லா நிற்கும். நாளாக பார்த்தீங்கன்னா அதோட லைஃப் டைம் குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கெலாம் நம்ம என்ன ப்ராப்பராக என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜர் பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜராக போடணும். ப்ரொசீஜர்னால் எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம சார்ஜ் போடுறோம் அப்படின்னா கண்டினியூவாக ஒரு 1 hour கண்டினியூவாக ஏறணும். சில பேர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போடுவாங்க, எடுப்பாங்க, திருப்பி ஒரு 1 hour யூஸ் பண்ணுவாங்க, திருப்பியும் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் சார்ஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது சார்ஜரும் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேட்டரியோட லைஃப் சீக்கிரமாக போயிடும். கண்டினியூவாக ஒரு 1 hour போடுறீங்களா, அது சார்ஜருக்கு ஏற்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக ஏற சார்ஜரும் இருக்குது, நார்மலாக ஏற சார்ஜர் இருக்குது. அதனால் மோஸ்ட்லி நார்மலாக சார்ஜர்னால் ஒரு 1 hour 2 hours கூட போடுங்க. ஒரு 90% அந்த மாதிரிலாம் எப்போவுமே வர அளவுக்கு போட்டுட்டு திருப்பியும் அதை என்ன பண்ணுங்கன்னா திருப்பியும் ஒரு 15% வரணும், 15% திருப்பியும் வரணும். சரிங்களா, நீங்கள் சும்மா 40 வந்துச்சு போய் சார்ஜில் போடலாம் அந்த மாதிரிலாம் போடாதீங்க. திருப்பியும் அது எந்த அளவுக்கு சார்ஜ் ஏறுதோ அந்தளவுக்கு சார்ஜ் இறங்கணும். சரிங்களா, சப்போஸ் ரொம்ப அர்ஜென்ட்டாக வெளியே போக போகிறீங்கன்னா அப்போ வேணால் நம்ம சார்ஜ் போட்டுக்குங்க. ஆனால் இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேட்டரியோட ரீசைக்கிளிங் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு சார்ஜும் நல்லா நிற்கும். சரிங்களா, அதேமாதிரி லைஃபும் பேட்டரி இப்போ ஒரு 2 வருஷம் வர்றது ஒரு 2.5 வருஷம் வரும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இப்போது மொபைல் லைஃப் இன்க்ரீஸ் ஆகிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மொபைல் டைம் இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 year 2 year வருது, இல்லை 2.5 year. அது யூஸ் பண்ணுறவங்கள பொறுத்து, சில பேர் கீழெல்லாம் போடாமல் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அதுலேருந்து இன்னும் எப்படி லைஃப் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படின்ட்டு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஒரு டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டில் ஃபோனை யூஸ் பண்ண போகிறது இல்லை, சும்மா பக்கத்தில் வச்சுட்டு கம்முன்னு தான் தூக்கிடுவோம், ஃபோன் ஆனில் தான் இருக்கும். சரிங்களா, ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்நேரத்துக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு சோம்பேத்தனப்பட்டுட்டு சும்மா விட்டுடுவோம். அதேமாதிரி காலைல ஏஞ்சி ஆன் பண்ணுறதுக்கு மறந்துட்டாலும் கஷ்டமாயிடும். அப்போ என்ன பண்ணுங்கன்னா ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு ஆட்டோ பவர் ஆஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஷெட்யூல் பவர் ஆஃப்னு இருக்கும். நீங்கள் அதை என்ன பண்ணுங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் உங்களுக்கு தெரியலை, நீங்கள் தூங்க போகிற டைமு, அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஷெட்யூல் அந்த டைமில் உங்களுக்கு எந்த எமர்ஜென்சி கால்ஸும் வராது, யாரும் பண்ண மாட்டாங்க, சும்மா தான் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் அந்த ஷெட்யூல் பவர் ஆஃப் பண்ணுறதை போய்ட்டு நீங்கள் ஒரு டைமிங் இப்போ நார்மலாக நைட்டு 12 மணிக்கு நான் தூங்கிடுவேன் அப்படின்னா நைட்டு 12 மணிக்கு ஷெட்யூலில் ஆஃப் கொடுத்துட்டு திருப்பி ஆட்டோ ஆன் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த டைம் பார்த்தீங்கன்னா காலையில் நான் 5 மணிக்கு எழுந்திப்பேன் அப்படின்னா மொபைல்லேயே 5 மணிக்கு நீங்கள் ஆன் பண்ணுற மாதிரி செட் பண்ணிட்டீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆஃப் பண்ணலனா கூட அந்த பர்டிகுலர் டைமுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். அதுவே சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு நீங்கள் எந்த டைம் செட் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் ஆயிரும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால நடுவில் டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours உங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிற கணக்காகுது இல்லைங்களா. அப்போது 100 நாளுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது கனெக்ட் பண்ணி பார்த்துக்குங்க. அப்போது உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா, அதனால் மோஸ்ட்லி இந்த மெத்தடை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் லாக், அதாவது தண்ணியில் போட்டுடுறாங்க சில செட்டுங்களாம். அந்த மாதிரி தண்ணியில் போடும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அது தண்ணி எந்த அளவுக்கு படுதுன்ற கணக்கு இருக்குது. சிலது லேசாக பட்டுரும், சாப்பிட்டுனே இருப்பாங்க, லைட்டாக கையில் தண்ணி பட்டுரும். அந்த மாதிரிலாம் இருந்தாலும் பெரிய பிரச்சனை கிடையாது. நீங்கள் லைட்டாக ஒதுரிட்டு ஜஸ்ட் வச்சு கொஞ்ச நேரம் வெயிலில் காய வச்சிங்கன்னா சரியாக போயிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்களா எடுத்து போய் தண்ணியில் முக்கிடும், சில பேர் கை தவறி அவங்களே போட்டுருவாங்க தண்ணியில். அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவாங்க, சில பேர் அரிசி டப்பாவில் போயிட்டு எடுத்து போய் போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் யூடியூப்லலாம் பார்த்துட்டு பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணால் உங்களுக்கு தான் டபுள் செலவாகும். தண்ணி முங்கிடுச்சின்னு தெரிஞ்சிச்சிங்களா, ஒன்றுமே பண்ணாதீங்க, நல்லா ஃபஸ்ட்டு ஒதுரிடுங்க. சப்போஸ் பேட்டரி கழட்டுற ஆப்ஷன் இருந்ததுன்னா பேட்டரி கழட்டுங்க. ஆனால் மோஸ்ட்லி இப்போ வர ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களால் பேட்டரி ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். அதனால் என்ன பண்ணுங்கன்னா நல்லா ஒதுரிட்டு பக்கத்தில் எதனா தெரிஞ்ச சர்வீஸ் சென்டரு, சரிங்களா, நம்மளாம் தெரிஞ்சவங்க கிட்டே எடுத்து போயிட்டு கொடுத்து இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொன்னீங்கன்னா அவங்க அப்போவே க்ளீன் பண்ணி அப்போவே வாஷ் பண்ணி அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா 99% உங்களுக்கு செலவும் கம்மியாகும், வேலை பார்க்குறவங்களுக்கும் அது உங்களுக்கு சிம்பிளாக முடிஞ்சிடும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வெயிலெல்லாம் காய வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா இப்போ வேலை பண்ணுறவங்களுக்கும் கஷ்டம், உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டபுள் செலவு. சில நேரம் ஃபோன் ரெடி ஆகாமல் கூட போயிடும். அது என்ன ஆகுனா நீங்கள் அப்போதைக்கு க்ளீன் பண்ணி போட்டால் ஒர்க் ஆகும், காய வச்சு போட்டால் ஒர்க் ஆகும். அது வெளியில் இருக்க தண்ணி காஞ்சிருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற தண்ணி என்ன ஆகுனா நாளாக ஷார்ட் ஆக ஆரம்பித்து உள்ளே ஃபங்கஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த சப்ளை எல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிடும், ஸ்பேரெல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா, அதனால் என்ன பண்ணுங்கன்னா தண்ணி பட்டு முங்கிடுச்சு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் நல்லா ஒதுரிட்டு பக்கத்தில் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து கிளியர் பண்ணிடுங்க. இது பண்ணிங்கனாலே மோஸ்ட்லி உங்கள் ஃபோன் சரியாயிடும், உங்களுக்கு செலவும் கம்மியாகும். சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலது ஹெட்செட் ப்ராப்ளம் வந்துடும். சிலது என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய அடிக்கடிக்கு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் ஹெட்ஃபோனே யூஸ் பண்ணாமல் விட்டுடுவாங்க.
ஹெட்செட்டு யூஸ் பண்ணாமல் விட்டுடுவாங்க. அப்போ என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஃபோன் சிம்பிள் வர ஆரம்பிச்சிடும். ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணாலும் என்ன ஆகுனா அது ப்ராப்ளம் வந்துடும். அதனால் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணலையோ சும்மா வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு 10 நிமிஷம் ஹெட்ஃபோனை போட்டு நீங்கள் எடுத்துருங்க. அந்த மாதிரி எடுக்கிறதுனால என்ன ஆகுனா அந்த ஹெட்ஃபோன் போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு வந்து போய் அடைச்சிக்காமல் இருக்கும். நீங்கள் ஹெட்ஃபோனே யூஸ் பண்ணாமல் திடீர்னு என்னைக்குன்னா நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டிங்கன்னா அப்போ வேலை செய்யும். ஆனால் நீங்கள் திருப்பி அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி அதில் டஸ்ட்டுன்னு ஆயிருக்குன்னா உள்ளே போய் லாக் ஆயிரும். அப்போ என்ன ஆகுனா ஷார்ட் ஆக ஆரம்பிச்சுட்டு நீங்கள் ஹெட்ஃபோன் ரிமூவ் பண்ணால் கூட அந்த ஹெட்ஃபோன் சிம்பிள் அந்த இடத்துல காட்டும். சரிங்களா? அப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்டை உள்ளே உங்களால் அது கிளியர் பண்ண ஏன்னா உள்ளே போயிருக்காங்க. அதனால் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து தான் அது பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஹெட்ஃபோன் அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா சப்போஸ் ஒரு 2 நாள் அதுக்கு ரெஸ்ட்டு கொடுங்க. ஹெட்ஃபோனே நான் யூஸ் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னீங்கன்னா நாங்கள் வாரத்துக்கு என்னைக்குன்னா ஒரு நாள் சும்மா ஹெட்ஃபோன் போட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை காலவர் சும்மா பாட்டு கேட்குறதோ இல்லை கேட்கறதா கூட சும்மா போட்டு விட்டுடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாலே 99% உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளம் வரவே வராதுங்க. சப்போஸ் உங்களுக்கு எதனா டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம் காமிக்குது, அதில் எதனா டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலில் நிறைய நல்ல வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.